வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு தை கிருத்திகை ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்கள்ல திதியில் சஷ்டி திதி, நட்சத்திரங்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விரதமா நமக்கு இருக்கு. முருகப்பெருமானுடைய அருளை பெற விரும்புவர்கள் எல்லாருமே முருகன் அருளால அனைத்து விதமான பிரச்சனைகள், துன்பங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 2 விரதங்கள அனுஷ்டிக்கலாம். ஒண்ணு சஷ்டி விரதம், இன்னொன்னு கார்த்திகை விரதம். ஆடி கிருத்திகை போலவே தை கிருத்திகையும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மங்கள மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மங்கள காரியங்களும் நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. அப்படி தை மாதத்திற்குரிய மிக முக்கியமான விரத நாள் தை கிருத்திகை. கிருத்திகை என்றாலே அது முருகனுக்குரிய விரத வழிபாட்டு நாள் தான். வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா அது முருகப்பெருமான் வழிபாடு தான். தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தை கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் வீட்டில் சுபிக்ஷங்கள் பெருகும். முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையை சிறப்பாக மாறும். இன்னைக்கு தை கிருத்திகை பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை. பிப்ரவரி 5ஆம் தேதி அதாவது நேத்திக்கு இரவு 11:19க்கு ஆரம்பித்து இன்னைக்கு இரவு 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இரவு 9:53 வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால இன்னைக்கு நாள் முழுவதுமே விரதம் இருக்கிறதுக்கு நமக்கு போதுமான நேரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு சிலரால் இப்போ காலையில் எங்களால் முடியாது, மதியத்துக்கு மேலே தான் பூஜை பண்ண முடியும், இல்லை மதியம் எங்களால் முடியாது, காலையிலே பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம், இல்லை ஆஃபீஸ் போயிட்டு நைட் டைமில் தான் ஈவினிங் டைமில் தான் பூஜை பண்ண முடியும். இப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு தை கிருத்திகை ரொம்ப விசேஷமாக ஒரு நாள் முழுக்க நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு உகந்த நேரம் இதுவோ அந்த நேரத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இந்த நாளிலே முருகனுக்கு விரதம் இருந்து அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி முறையிட்டு மனமுருகி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிடும். முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். அதுலேயும் இந்த ஆண்டு மிக விசேஷமாக வாழ்வில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் தை கிருத்திகை வருது. குரு பகவானுக்கு மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கும் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். அதனால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முருக பக்தர்கள் நிறைய பேர் இன்றைக்கி தை கிருத்திகை விரதம் ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. காலையிலேயே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம மனசில் எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். இது நான் 2-3 தடவை நான் அனுபவித்த உண்மை. அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியல அப்படின்னா கூட மாலை நேரத்துலையாவது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் சன்னதியில் 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதோட முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் அர்ச்சனைக்காக வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் முருகப்பெருமானுடைய சன்னதியை 9 முறை சுற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முருகப்பெருமான் சன்னதியிலேயே அமர்ந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே, வெளியில் வாய்விட்டு இல்லை, மனசுக்குள்ளே எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் 108 முறை சொல்லி தியானம் செய்யுங்க. இப்படி செய்கிறதால முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். விரைவிலேயே மங்கள காரியங்கள் நடக்கும். தடைகள் விலகி கெட்டி மேலே சத்தம் கேட்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏன்னா இந்த விரதமானது முழுக்க முழுக்க திருமண தடை இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம். அதே போல் வேலை காரணமாக விரதம் இருக்கிறவங்க கூட, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த விரதத்தை இருக்கலாம். அதனால் தங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய அருள் இருக்குது அப்படின்னா அது நிச்சயம் நிறைவேறிடும். முருகன் அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும். இன்றைக்கி நாள் முழுக்க கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் விளக்கேற்றலாம். காலையிலே ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பல மடங்கு பலன் கிடைக்கும். இல்லை முடியல, மாலையில் ஏற்றி வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இன்றைக்கி நாள் முழுக்க கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. சௌகரியம் அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவர்களுக்கு இந்த ஆண்டு தை கிருத்திகை ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு. அதனால் மாலையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். பால் பாயாசம், கேசரி, சக்கரை பொங்கல் இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வச்சு நைவேத்தியமாக படைக்கலாம். ஏன்னா வருகின்ற தைப்பூசத்திற்கு நிறைய பேர் படையலிட்டு வழிபாடு செய்வீங்க. அதனால் இந்த தைக்கிருத்திகைக்கு இனிப்பு வகையில் ஏதாவது ஒரு இனிப்பு வகை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் வீட்லேயும் நீங்கள் கோவிலுக்கு போக முடியல, சூழ்நிலை காரணம் போக முடியல அப்படின்னா கூட வீட்டிலையே 108 முறை முருகப்பெருமானை நினச்சி ஓம் சரவண பவன்னு அர்ச்சனை பண்ணுங்கள். அவருக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, முருகப்பெருமானுக்கு நிறைய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். அதாவது கை நிறைய எடுத்து அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வாசனை பொருட்கள் மலர்களையும் அவர் பாதத்திற்கு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடியிருப்பார். அதுபோல் உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அப்படியே கை நிறைய எடுத்து அவர் பாதங்களில் போட்டு ஓம் சரவண பவன்னு சொல்லி அவரை வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி நாளில் எளிமையான உணவுகள், பால், பழங்கள், பழச்சாறு, இளநீர் இந்த மாதிரி ஆகாரமாக எடுத்துக்கிட்டு நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை நேரத்தில் உங்களுடைய விரதத்தை கைவிட்டு இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல் எளிமையான உணவை இரவு உட்கொள்ளலாம். விரதம் அந்த மாதிரி கடுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு கூட இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதத்திற்காக 6 நாட்கள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் விரதம் இருக்கணும். தைப்பூச விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்தோ அல்லது எளிமையான உணவு எடுத்துக்கொண்டோ இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். தை கிருத்திகையில் துவங்கி தைப்பூசம் வரை முருகர் பெருமானுக்கு விரதம் இருந்து நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் வேண்டிய வரங்கள் வேண்டியபடி கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.